என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறே. இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான தலைப்பு. எனக்கே கொஞ்சம் புத்துணர்ச்சியா இருக்கு அந்த தலைப்ப கேட்கும் பொழுது. வணிகத்தின் புதிய பாதை, புதிய வெற்றி அப்படின்னு நான் யோசிக்கிறது. இது வணிகத்துக்கு மட்டும் இல்ல, வாழ்க்கைக்கும் தேவைதான். எப்பயுமே ஏதாவது ஒரு விஷயங்கள புதுசு புதுசா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. அந்த புதுசு புதுசா பண்ற விஷயங்கள்ல ஒரு விஷயம் இருக்கணும். வாழ்க்கைனாலே இந்த விஷயம் பேசிக்கான விஷயம். நேர்மை அப்படின்னு சொல்லுவோம். லியோ டால்ஸ்டாயோட ஒரு கதைய சொல்லி துவங்கலாம்னு நெனைக்கிறேன். அந்த நேர்மைக்கு. த கோல்டன் ஆக்ஸ் அப்படிங்கிற கதை. அந்த கதையில வந்து லியோ டால்ஸ்டாய் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, ஒரு ஒரு நாள் வந்து ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, குளத்துக்கு பக்கத்துல அந்த இடத்த என்னமோ வெட்டிட்டு இருப்பாரு. டிக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல. வெட்டிட்டு இருப்பாரு. அப்படி வெட்டிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா வந்து, கை தவறி அந்த ஆக்ஸ் வந்து கீழ விழுந்துரும். அவரோட கையிலேருந்து அந்த குளத்துல விழுந்துரும். அப்ப என்ன பண்ணுவாரு, டிவைன் மோட்ல கடவுள் உருவத்துல ஒருத்தர் வந்து, இவரோட ஆக்ஸ் வந்து ரொம்ப துருப்புடிச்சு போனது. அப்ப அந்த ஆக்ஸ் விழுந்தத ஒரு கடவுள் ரூபத்துல ஒருத்தர் வந்து ஒரு கோல்டு ஆக்ஸா வெளிய எடுத்துட்டு வருவாரு. அப்ப அந்த வியாபாரி சொல்லுவாராம், "இது உங்களுதா?" அப்படின்னு கேட்பாராம் அந்த கோல்டு ஆக்ஸ். "இல்ல என்னோடது இல்ல" அப்படின்னு உண்மைய சொல்லுவாரு. 2வது விஷயம், ஒரு சில்வர் ஆக்ஸ எடுத்துட்டு வருவாரு. ஆக்ஸ்ன்னு தெரியும்ல, வெட்டக்கூடிய கருவி. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்ப 2வது வந்து சில்வர் ஆக்ஸ் நல்ல பளபளன்னு எடுத்துட்டு வராரு. அப்பவும் அவரு "இது என்னோடது இல்ல" அப்படின்னு சொல்லி உண்மைய சொல்வார். 3வது டைம் அந்த இரும்பு ஆக்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல, இரும்பு. ரொம்ப ரஸ்ட் ஆனது. அத எடுத்துட்டு வந்து "இதான் உங்களுதா?" அப்படின்னோனே அவரு ஆமான்னு சொல்லுவாரு. அப்ப ஃபைனலா அந்த கதைய எப்படி முடிப்பாரு அப்படின்னா, "சம்திங் டூ பி இன்ட்ரஸ்டிங், மச் சூப்பர்" அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி முடிப்பார்ன்னா, "நீ வந்து முதல்ல காட்டுன 2மே உன்னது இல்ல அப்படின்னாலும், நீ உண்மைய சொன்ன காரணத்தினால, உனக்கு இந்த 2 ஆக்ஸுமே ஒரு கிஃப்டடா அமையட்டும். கோல்டும் உனக்கு தான், சில்வரும் உனக்கு தான், உன்னோட ஆக்ஸும் உனக்கு தான்" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதற்கான காரணம் என்ன? ஸ்டோரிய பார்த்தா இயல்பு. ஒரே விஷயம் கான்செப்ட் நேர்மை. அப்ப உங்களுடைய வணிகத்துல நீங்க நேர்மை சார்ந்து உழைப்பவர்களாக இருக்க வேண்டும். நீங்க நேர்மை சார்ந்து நெறைய விஷயங்கள உங்கள வந்து பூரிப்பா வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, சார் நேர்மையா இருக்கிறவன் எப்பயுமே டு பி ஸ்மார்ட். அப்போ ஒரு ஸ்மார்ட்டா இருக்கிற பீப்பிள்ட்ட இது ஒரு டிஃபரண்டான விஷயமா எல்லா மக்களும் பார்ப்பான். ஆனா இந்த காலத்துல நீங்க சொல்லுவீங்க, "சார் நேர்மையா தான் எங்க சார் மதிக்கிறான், மதிக்க மாட்டேங்கிறான். நம்மள வந்து மிதிச்சுட்டு தான் போறாய்ங்க" அப்படின்னு சொல்லுவீங்க. நேர்மைக்கு வந்து எப்பயுமே சொல்லுவாங்கல்ல, நம்ம வந்து நெறைய இடங்கள்ல நேர்மையா வந்து கஷ்டப்படுறோம்னா, ஏதோ ஒரு இடத்துல உயரத்துல இருப்போம். மத்தவங்கள கம்பேர் பண்ணும்போது. அப்ப ஒவ்வொரு மனிதரும் இந்த நேர்மையை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது, ஒரு புதிய பாதை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்தா நான் சொல்றேன். 2வது விஷயம், அந்த புதிய பாதைக்கு என்ன ஒரு விஷயம்னா, நேர்மை இருந்தா மட்டும் பத்தாது. உங்களுடைய பாரதியாரோட வரிகள்ல நீங்க நெறைய படிச்சிருப்பீங்க. "வாக்கினிலே இனிமை வேண்டும்" அப்படிம்பாங்க வரிகள்ல. வாக்கினிலே இனிமை வேண்டும்னா பேசுற வார்த்தைகள். இப்ப சில பேர்ட்டலாம் வந்து ஃபோன எடுத்துட்டீங்கன்னா, "நல்லா இருக்கீங்களான்னு?" கேட்பாங்க. இது ஒரு ரகம். சில பேர் எடுத்தோனே "இருக்கியான்னு?" கேட்பாங்க. கேள்விப்பட்டுருக்கீங்களா? நெறைய பேர் கேட்குறான். "இன்னும் இருக்கியாடாங்கிறான்." அப்ப இயல்பா கேட்கக்கூடிய அந்த வார்த்தைகள்ல கூட இப்ப நீங்க கஸ்டமர்ஸ ஒரு வணிகரா வந்து கம்யூனிகேட் பண்றீங்கன்னா, உங்களுடைய வாக்கின்ல ஒரு இனிமை வேண்டும். உண்மை இருக்கணும். சந்தோஷம் இருக்கணும். எப்பவுமே அதே மாரி இந்த வணிகர்களுக்கு இத ஒரு யுக்தியா ஃபாலோ பண்ண சொல்லி நான் சொல்ற விஷயம், நான் பார்த்த விஷயங்கள். நெறையா பேரு சில கடைகளுக்கு போறதுக்கான காரணம், காசு கம்மியா இருக்கு. அதெல்லாம் அடுத்த பட்சங்க. போனோனே, "சார் வாங்க. எப்படி இருக்கீங்க?" சார் வணிகம் சார்ந்த பீப்பிளுக்கு இது தேவையில்ல. அவன் யாரா வேணா இருந்துட்டு போறான். ஆனா ஏன் கேட்கறாங்க? நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு இனிமையூட்டும் சொல் சொன்னா, அந்த கஸ்டமருக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். சில கஸ்டமர வந்து உண்மையாலுமே ஹேப்பியா வச்சுக்கணும்னு கடைக்காரங்க நெனைப்பாங்க. அவங்கள அந்த டேட் வரலைன்னு வச்சுக்கங்க, ஒரு நாளு கேட்பாங்க, "சார் என்ன நேத்து வரவே இல்ல." அப்ப இதெல்லாம் எதோட யுக்தி அப்டின்னா, நீங்க ஒரு நல்ல அதிகபட்ச வணிகரா இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு யுக்தி. இது ஒரு புதிய பாதைய உருவாக்கும். புதிய வழித்தடங்கள உருவாக்கும். எப்டின்னா, ஒரு கஸ்டமர நீங்க கேட்கும்பொழுது, சுத்தி இருக்கிற எல்லா கஸ்டமரும், "பாரு ஒரு நாள் வாங்குனாலும் அந்த ஒரு ஞாபகம் வச்சிருக்காரு." அதே மாரி நான் நெறைய பேரு இந்த கடைகள்ல பார்க்குற ஒரு விஷயம், நம்மளுக்கு ஒரு சில பேர் நமக்கு பேச பிடிக்கலனாலும் அந்த கஸ்டமர் வந்து உட்கார்ந்துருவாங்க. நம்ம அப்படியே நமக்கு வேலையா இருப்போம். கரெக்ட்டா வந்து உட்காந்துருவாங்க. அப்படியே வந்து வெறுக்கவும் முடியாது. ஆனா இனிமையா பேசுவோம். எப்படின்னா, டக்குனு வந்து உட்காந்துருவாங்க. "வாங்க, நல்லா இருப்பீங்களா?" மனசுல நெனைப்போம். "ஐயோ! வந்துட்டியா? நீ வந்தா 1 மணி நேரம் உட்காருவியேடா! என் நேரம்லாம் போயிருமேடான்னு" நெனைப்போம். ஆனா வாய்ஸ்ல என்னதான் சொல்லுவோம் அப்படின்னா,
சொந்தக்காரங்க கூட இந்த காலத்துல சொல்லிருவாங்க நேரா, "ஏங்க வந்து கொஞ்சம் வேலை இருக்கு, அப்புறம் வரேன்." ஆனா இந்த வணிகர்கள்ட்ட நான் பார்க்குற தனித்துவமான இது ஒரு விஷயம். எவ்வளவு கடினமான சூழல் அந்த அவங்களுடைய வேலைய நீ பார்க்க முடியாது. பரவாயில்லன்னு சொல்லி அவங்க அந்த சக மனிதர மதிக்கணும். நம்மளோட கஸ்டமரு, அவரு இத்தன நாள் நம்பள நம்பி வந்தாரு, நம்பள மதிச்சு வந்தாரு. அப்ப அவர்ட்ட நம்ம இந்த அளவுக்கு பழகிட்டு எப்புட்றா சொல்றதுன்னு, ரொம்ப நெக் ஆஃப் த மூமெண்ட்ல கூட அன்போட பேசி அரவணைக்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த ஒரு சிறப்பான விஷயத்த நான் வந்து பாராட்டுறேன். அப்ப வணிகர்களா நீங்க ஒரு புதிய பாதைய அடையணும் அப்டின்னா, உங்களுடைய வாழ்க்கையில சில புதிய மாற்றங்கள கொண்டு வாங்க. அது நான் இப்ப சொன்ன மாற்றங்களா இருந்துச்சுன்னா, எல்லாருமே அத ஒரு மாற்றமா எடுத்துட்டு எல்லா வணிகர்களும் அத நீங்க பின்பற்றணும். ரத்தன் டாட்டா பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப அன்பான மனிதர் அப்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்டின்னா, ஒண்ணுமில்ல ஒரு சின்ன விஷயம். நெறையா நேரங்கள்ல அவரோட வொர்க்கர்ஸ் அவர்ட்ட ரத்தன் டாட்டாட்ட அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. "ஏன் வந்து உன்னோட வொர்க்கர்ஸ்க்கு வந்து அதிக சம்பளம் குடுக்குற? வேலைய அதுக்கு தகுந்த மாரி மாத்து. நல்ல வேல வாங்கு" அப்படின்னு. அவர் சொன்னாராம், "வொர்க்கர்ஸ் இல்லைன்னா, என்னோட அந்த பிசினஸ் அப்படிங்கிற பில்டிங் அதோட ஃபவுண்டேஷனே அவங்க தான். அவங்க இல்லைன்னா நான் இல்ல. அவர்கள் முகத்தின் கஷ்டத்தை பார்த்து நான் மகிழ வேண்டுமானால், அப்படி ஒரு வெற்றியே வேணான்னு" சொன்னார். அப்ப இது மாரி மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னா, அவர்கள் இன்றும் பேசப்படுபவர்களாக இருக்கிறார்கள். உங்களுடைய வணிகத்திலயும் சார்ந்து, அதைத் தாண்டி மனித வாழ்க்கையிலும் சார்ந்து நீங்களும் ஒரு மனிதரா இருக்கணும். இந்த வாழ்க்கை சூழலை நீங்களும் பின்பற்ற வேண்டும். இது ஒரு புதிய பாதை அமையும். நன்றி, வணக்கம்.